பறைசாற்று, இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று, இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தின் குரல் வழி நமக்கு கடந்து வர இருக்கிறது. அந்த குரல் வழி நமக்கு ஆசீர்வாதத்தின் குரல் வழியாகவே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய குரல் வழியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அநேக மக்கள் உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த வாய்ஸ் ஆஃப் காடை அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அவர்களும் பார்த்து பயன்படுகிற காரியங்கள் நீங்கள் செய்கின்ற ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கட்டும். இப்பொழுதும் தெய்வத்தின் குரல் வழியை கேட்க நம்ம இப்போ கிடைக்கலாம். ஒலிஸ் பிரீட். ஏசியா புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே, ஏசியா புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனத்தை காண்பிக்கிறார். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். முதலாவது பார்க்கிற, மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று. அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அப்படியே பார்க்கும்போது அவர் காயங்களால் கொள்ள முடியும். அந்த வார்த்தை வசனத்தின் கரங்களை நினைத்து பார்க்கணும். நாம் எல்லாம் சுகமாக்குவதற்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டார். சுகமாக்குவதற்காகத்தான், நலமாக இருக்கிறது தான் அவர் காயப்பட்டார். அவருடைய காயத்தில் வடிந்தோடுகிற இரத்தமானது நமது பாவத்தை போக்கி குணமாக்கிறதா இருக்கிறது. இப்படியாய் பார்க்கும் பொழுது அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், தாங்கிக் கொண்டார். பிணிகளை தாங்கிக் கொண்டார் என்று பார்க்கும் பொழுது உண்மையாகவே இது மனதுருகின்ற ஒரு காரியமா இருக்கிறது. கல்வாரி பாடுகளை தியானிக்கிற பொழுதெல்லாம் என் உள்ளம் அவருக்குள்ளாய் கடந்து போய்கொண்டே இருக்கும். என்னோட ஜெபிக்க சொல்லுகிற சகோதர சகோதரி நான் சொல்லுவேன், அவரை நோக்கி பாருங்கள். அவருடைய உச்சம் தலைவர் உள்ளங்கால் மட்டுமா காயப்படாத இடமே இல்லை. அந்த காயங்கள் நமக்கு சுகத்தை கொடுப்பதற்கான காயங்கள். அந்த காயத்தில் வடிந்தோடு ரத்தம் தெய்வீக மருந்தாய் கடன் செயல்படுகிற காரியங்கள். அவர் நமக்காக மனதுருகி செயல்பட்ட காரியங்கள் இதுதான் என்று சொல்லுவேன். அதை விசுவசிக்கிற அநேக சகோதர சகோதரிகளும் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார். இன்று இந்த நாளிலும் கூட நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், வியாதியின் படுக்கையில் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தார் அப்படி இருக்கலாம். அவர் நோக்கி பாருங்கள், அவர் நோக்கி பாருங்கள், நீங்கள் விடுதலை அடைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாலைவனத்தில் வெண்கல பாம்பு வைத்தப்படுவது போல வைத்தப்படுகிற பொழுது அவர் நோக்கி பாருங்கள் என்று. அவர் பார்க்கிற பொழுது உடம்பு இருக்கிற காயங்களெல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டவரே சொல்லி அவர் காயங்களை பார்க்கும் பொழுது காயம் நம்முடைய நோயை எடுத்துக்கொள்ளுகிறதா. ஒருவேளை உங்கள் இதயத்திலே ப்ராப்ளம் இருக்கின்றால் இதயத்திலே குத்தப்பட்ட அவருடைய காயத்தை பார்க்கும் பொழுது இந்த வழி வேதனையெல்லாம் அவர் எடுத்துக்கொள்ளுகிறாராம். ஒருவேளை உங்களுக்கு தலைவலி அதிகமா இருக்கிறது என்றால் அவருடைய முள்முடி காயத்தை பார்க்கிற பொழுது அப்படியே நம்முடைய உடலில் இருக்கிற எல்லா நோய்களையும் அவருடைய காயங்களால் அவர் உடம்பிலே காயப்படாத இடமே இல்லை. எனவே அன்பானவர்கள், இந்த நாளில் இந்த ஒரு செய்தியை கொடுக்கிறார் என்றால் நாம் சிந்தித்து அவரை அனுபவிக்கணும், விசுவசித்து அதை வாழ்வாக்கி கொள்ளணும். நீங்கள் அப்படியே நோக்கி பாருங்கள், உங்களுடைய மனக்கண் முன்னாடி கொள்வாங்க. இயேசு கிறிஸ்து அன்று ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கின இயேசு கிறிஸ்து காயப்பட்டு ரத்தம் சிந்தினார். 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டிருக்கு,
அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் பாவங்களுக்காக காயப்பட்டார், காயங்களுக்காக குணமடைந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் நோயோடு வியாதியோடு கூட இருக்கிற சகோதரமே, அவர் நோக்கி பாருங்கள், உங்களுடைய மனக்கண் முன் கொண்டு வாருங்கள். அந்த மனதுருகிற தேவனை நோக்கி பாருங்கள். அவருடைய காயங்கள் நமக்கு சுகத்தை கொடுக்கட்டும். நம்முடைய பிணியை, நோயை, வியாதியை எடுத்துக்கொண்டு அவருடைய காயங்களால் சுகப்படுத்தும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. மெய்யாகவே எங்களுடைய பாடுகளை, நோய்களை, வியாதிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய பாடுகளாலும் ரத்தம் சிந்துதனாலும் காயங்களாலும் எங்களை சுகத்தை கொடுக்கிறேன். இந்த வேளை எங்களோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரன் மீது இரக்கம் வைத்து அவர் நோய்களை குணமாக்குவீராக, வியாதிகளை போக்குவீராக, அற்புத அடையாளங்களை செய்வீராக. மனதுருகிற தெய்வமே, நீர் இவர்கள் மீது மனதுருங்கும். உம்முடைய பண்பு பிள்ளைகள் மீது மனதுருங்கும். உம்முடைய வார்த்தையை கேட்க அவளோடு கூட இருக்கிற இந்த அன்பு பிள்ளைகளை குணமாக்கும். எங்களுக்காக விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தவரே, எங்களுக்காக கல்வார் மேலே கச்சடிப்பட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தினவரே, எங்களுக்காக மரித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, உம்முடைய காயங்களால், உம்முடைய மனதுருகின்ற காயங்களால், காயத்தை விழுந்து ரத்தத்தினால் சுகத்தை கொடுப்பீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம். ஆமீன், ஆமீன், ஆமீன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை